வணக்கம். ஸ்ரீ அம்மா பகவான் சரணம். எனது அத்தையிடமிருந்து ஒரு ஸ்ரீ மூர்த்தியை பெற்றபோது ஸ்ரீ அம்மா பகவானுடனான எனது ஆன்மீகப் பயணம் தொடங்கியது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில், நான் துர்க்கையாக உன் வீட்டிற்கு வந்துள்ளேன், என்னை எப்போது உன் பூஜை அறையில் வைப்பாய் என்று ஒரு குரல் தெளிவாகக் கேட்டது. அன்றைய தினமே மதிய வேளையில் அந்த ஸ்ரீமூர்த்தியை எங்கள் பூஜை அறையில் பிரதிஷ்டை செய்தேன். அன்று முதல் அம்மா பகவானுடனான எனது பயணம் உண்மையாகவே தொடங்கியது. இந்த ஆன்மீகப் பாதையில், தர்மாவில் இணைவதற்கு முன், கடவுளுடனான எனது உறவு பயம் மற்றும் கடவுள் தண்டனை வழங்குபவர் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இருந்தது. ஆலய தரிசனம் மற்றும் முக்தி மோக்ஷா வகுப்புகள் மூலம் கடவுள் தூய, நிபந்தனையற்ற அன்பு என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஸ்ரீ அம்மா பகவானைப் பற்றி மேலும் அறியத் தொடங்கியபோது அவர்களுடனான எனது பிணைப்பு ஆழமானது. பல அற்புதங்கள் என் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தின. ஒருநாள் எனது குடும்பத்தினரும் அண்டை வீட்டாரும் ஸ்ரீ அம்மா பகவானை நம்ப வேண்டும் என்பதற்காக ஒரு அற்புதத்தை வேண்டி நான் தீவிரமாக பிரார்த்தனை செய்தேன். அடுத்த கணமே அவர்களின் தெய்வீகத் திருவடிகளில் நான் சமர்ப்பித்திருந்த மலர்கள் நேராக என் கைகளிலேயே வந்து விழுந்தன. அன்று முதல் எனது பிரார்த்தனை ஆற்றல் அதிகரித்தது. அம்மா பகவானை ஒரு தூரத்துத் தெய்வமாக அல்லாமல் எப்போதும் என்னுடனேயே இருக்கும் ஒரு அன்பான குடும்ப உறுப்பினராக நான் உணர்ந்தேன். இன்று தெய்வீகத்தின் ஒவ்வொரு வடிவத்திலும் ஸ்ரீ அம்மா பகவானைக் காண்கிறேன். கடவுளுடனான எனது உறவு பயத்திலிருந்து அன்பு மற்றும் நம்பிக்கையாக மாறியுள்ளது. மனிதர்கள், விலங்குகள் மற்றும் இயற்கையுடனும் ஒரு ஆழமான பிணைப்பை உணர்கிறேன். முன்பு அறியாத அன்பும் பரிவும் என்னுள் நிறைந்துள்ளன. இந்த புதிய வாழ்க்கையும் இந்த புதிய நானும் ஸ்ரீ அம்மா பகவானின் அருளேயன்றி வேறில்லை. ஜெய் போலோ அற்புத பிரதாத்தா. ஸ்ரீ அம்மா பகவான் கி ஜெய். ரோனித் ராய், அஸ்ஸாம்.